ஹாய் மக்களே. ஸோ நோபல் பரிசு அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிச்சிருவோம். போட்டித் தேர்வுகளில் மிக முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் முதல்ல இந்த நோபல் பரிசு எப்படி வந்தது, யாருடைய நினைவாக இதை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? எஸ், நோபல் அப்படிங்கிறது ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட 222க்கு மேற்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய நினைவாக தான் இந்த நோபல் அப்படின்ற பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் இறப்பதற்கு முன்னால் 1896 அவர் இறந்துட்டாரு. இறப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள் யாருக்காவது பயன்படணும் அப்படின்றதுக்காக புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கக்கூடிய 5 துறைகளை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கு, சயின்டிஸ்டுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோபல் அப்படின்ற ஒரு பரிசை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. இப்போ 6 துறைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது 5 துறைகள் 1908 இருந்து இந்த நோபல் அப்படின்ற பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது 5 துறைகளுக்கு தான் இந்த பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. 6ஆவதா இணைக்கப்பட்டது தான் பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த துறை எப்போ இணைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.